வணக்கம். தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை கஷ்டங்கள் வருகின்றன? நான் செய்த கர்ம வினைகளுக்கு கணக்கு வைத்து எனக்கு தண்டனையோ அல்லது பரிசோ கொடுப்பது யார்? எங்கும் நிறைந்திருக்கும் பரிசுத்தமான ஆத்மா எப்படி தனது உண்மையான நிலையை மறந்து போய் இந்த மாயைக்குள் சிக்கிக் கொண்டது? இந்த கேள்விகள் ஆன்மீக பாதையில் பயணிக்கும் ஒவ்வொருவரின் மனதிலும் ஒரு முறையாவது எழுந்திருக்கும். நாம் எத்தனையோ ஆன்மீக புத்தகங்களை படிக்கிறோம், பல குருமார்களின் உபதேசங்களை கேட்கிறோம். அந்த நேரத்திற்கு மனம் ஒரு மாபெரும் தெளிவையும் நிம்மதியையும் அடைகிறது. ஆனால் அடுத்த சில மணி நேரங்களிலேயே மீண்டும் பழைய குழப்பங்களும் பயமும் துயரமும் நம்மை பற்றிக் கொள்கின்றனவே. அது ஏன்? இந்த மிக ஆழமான கேள்விகளுக்கு பகவான் ரமண மகரிஷி அளித்த பேரொளி வீசும் பதில்களைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். கர்மாவின் ரகசியம், மனம் செய்யும் மாயை மற்றும் நமது துன்பங்களுக்கு ஆணிவேராக இருக்கும் அந்த பூர்வ ஜென்ம பதிவுகளை, சம்ஸ்காரங்களை எப்படி அழிப்பது என்பது குறித்து ரமணர் கொடுத்த அற்புதமான விளக்கங்களுக்குள் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். கர்மாவிற்கு பலன் கொடுப்பது யார்? ரமணாசிரமத்தில் அமைதி தவழ்ந்து கொண்டிருந்தது. பகவான் ரமணர் தனது பக்தர்களிடம் கர்மாவை பற்றி, கர்மா மற்றும் அதன் விளைவுகள் விளக்கிக் கொண்டிருந்தார். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு என்பதை நாம் அறிவோம். ஆலை அந்த செயலுக்கும் விளைவுக்கும் இடையிலான தொடர்பு எப்படி செயல்படுகிறது? ரமணர் மிகவும் எளிமையாக விளக்கினார். ஒவ்வொரு கர்மாவிற்கும் அதற்கேற்ற பலன் நிச்சயமாக உண்டு. அவை காரணம் மற்றும் காரியம் போன்றது. ஒரு செயலுக்கும் காரணம், அதனால் ஏற்படும் விளைவிற்கும் காரியம் உள்ள இந்த தொடர்பை ஏற்படுத்துவது ஒரு மாபெரும் சக்தி. அந்த சக்தியைத்தான் நாம் கடவுள் அல்லது இறைவன் என்று அழைக்கிறோம். கடவுள்தான் பலதாதா பாலா டாட்டா, அதாவது நமது கர்ம பலன்களை நமக்கு வழங்குபவர் என்றார். நாம் செய்யும் செயல்களை விதைகளாகவும், அந்த விதைகள் முளைத்து மரமாகி காய்க்கும் பழங்களை இறைவனது தீர்ப்பாகவும் ரமணர் இங்கே சுட்டிக்காட்டுகிறார். ஆத்மா தன்னைத்தானே மறந்துவிட்டதா? அப்போது அங்கு வந்த ஒரு பார்வையாளர் மனிதனின் அறியாமையை பற்றி ஒரு கேள்வியை முன்வைத்தார். பகவான் எங்கும் நிறைந்திருக்கும் அந்த பரமாத்மா எப்படி தனது உண்மையான தூய தன்மையை மறந்து போய் தன்னை ஒரு மனிதனாக குறுக்கிக் கொண்டது என்று கேட்டார். ரமணர் சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு மனித மனதின் மாபெரும் மாயையை உடைத்தார். மக்கள் ஆத்மாவின் முழுமையை பற்றியும் அது தன்னை மறந்துவிட்டதை பற்றியும் பேசுகிறார்கள். ஆனால் உண்மையில் நினைவு மற்றும் மறதி ஆகிய இரண்டுமே மனதின் எண்ண வடிவங்கள் மட்டுமே. உங்களுக்குள் எண்ணங்கள் இருக்கும் வரை இந்த நினைவும் மறதியும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் உண்மையான ஆத்மநிலை என்பது இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்டது. மறதி என்பது எதையாவது ஒன்றை சார்ந்திருக்க வேண்டும். அந்த ஒன்று ஆத்மாவிற்கு சம்பந்தமில்லாத ஒரு அந்நிய பொருளாகத்தான் இருக்க முடியும். அந்த அந்நிய பொருளைத்தான் நாம் அனைவரும் நான், ஐ என்று அழைக்கிறோம். ஆனால் அந்த நான் என்ற அகந்தையை நீங்கள் தேடிப்போனால் அது அங்கே இருக்காது. ஏனென்றால் அது உண்மையல்ல. எனவே நான் என்ற எண்ணமும் மாயை அல்லது அறியாமை, அஞ்ஞானம் என்பதும் ஒன்றுதான். உங்களுக்கு அறியாமை என்ற ஒன்று வரவே இல்லை என்ற மாபெரும் உண்மையை உணர்வதுதான் அத்தனை ஆன்மீக உபதேசங்களின் இறுதி நோக்கமாகும். ஞானம், விழிப்புணர்வு என்பது உங்களின் நிரந்தரமான இயற்கையான நிலை. ஆனால் அஞ்ஞானம், அறியாமை என்பது இயற்கைக்கு முரணானது, முற்றிலுமாக பொய்யானது என்றார் ரமணர். உண்மையைக் கேட்டும் ஏன் நிம்மதியில்லை? இப்போது ஒரு பக்தருக்கு மிக முக்கியமான ஒரு சந்தேகம் வந்தது. நாம் அனைவரும் தினசரி வாழ்க்கையில் சந்திக்கும் அதே கேள்விதானது. பகவான், நீங்கள் சொல்வதை கேட்கும்போது இதுதான் உண்மையான தத்துவம் என்று எனக்கு புரிகிறது. இந்த உண்மையை கேட்ட பிறகும் ஒருவனால் ஏன் முழுமையான நிம்மதியுடனும் திருப்தியுடனும் இருக்க முடிவதில்லை என்று கேட்டார். ரமணரின் பதில் நமது ஒட்டுமொத்த போராட்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதாக அமைந்தது. ஏனென்றால் உங்களது சம்ஸ்காரங்கள், சம்ஸ்கராஸ், முந்தைய எண்ணங்களின் ஆழமான பதிவுகள் இன்னும் அழிக்கப்படவில்லை. அந்த பதிவுகள் முற்றிலுமாக அழியும் வரை
உங்கள் மனதிற்குள் சந்தேகமும் குழப்பமும் சந்தேகம் விபரீதம் இருந்து கொண்டேதான் இருக்கும். நாம் ஒரு ஆன்மீக உரையை கேட்கும்போது மனம் அமைதியடைகிறது. ஆனால் நமது ஆழ்மனதில் புதைந்து கிடக்கும் பல ஜென்மப் பதிவுகள், சம்ஸ்காரங்கள். இது உண்மையா? இது சாத்தியமா? எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம் என்று மீண்டும் மீண்டும் சந்தேக விதைகளை தூவி நம்மை விழிப்பிலிருந்து இழுத்து கீழே தள்ளுகின்றன. கர்ம விதைகளை வறுப்பது எப்படி? 3 நிலைகள். பகவான், அப்படியென்றால் அந்த சந்தேகங்களையும் குழப்பங்களையும் எப்படி அழிப்பது என்று கேட்டார் பக்தர். ரமணர் விளக்கினார். உங்கள் சந்தேகங்களையும் குழப்பங்களையும் அழிக்க வேண்டும் என்றால் அவற்றின் ஆணிவேரை வெட்ட வேண்டும். அவற்றின் ஆணிவேர் உங்களின் சம்ஸ்காரங்கள்தான். குரு காட்டிய வழியில் தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலமே அவற்றின் பலத்தை அழிக்க முடியும். உனக்குள் அறியாமை என்ற ஒன்று இல்லை என்பதை நீயே உன் அனுபவத்தில் கண்டுபிடிப்பதற்காகத்தான் குரு உனக்கு பயிற்சியை கொடுக்கிறார். இந்த உண்மையை நீ அறிந்து கொள்வதற்கு 3 படிகள் இருக்கின்றன. சிரவணம், சிராவணா, கேட்டல். இப்போது நான் சொன்ன இந்த உண்மைகளை நீங்கள் காதால் கேட்பது முதல் நிலை. ஆனால் இது மட்டும் உங்களில் உறுதியாக நிலைத்து நிற்காது. நாட் டியார்டிஷே. மனனம், மனனா, சிந்தித்தல். கேட்ட அந்த உண்மைகளை மீண்டும் மீண்டும் மனதிற்குள் ஆழமாக சிந்தித்துப் பார்ப்பது. நிதித்தியாசனம், நிடித்யாசானா, ஒருமுகப்படுதல், தியானித்தல். அந்த உண்மையிலேயே ஆழமாக ஒன்றிப்போவது. இந்த மனனம் மற்றும் நிதித்தியாசனம் ஆகிய 2 செயல்முறைகளும் தான் உனக்குள்ளிருக்கும் வாசனைகள், பழக்கப் பதிவுகள் என்ற விதைகளை வறுத்து எடுக்கின்றன. ஒரு விதையை வறுத்துவிட்டால் அது மீண்டும் முளைக்காதல்லவா? அதுபோலவே இந்த தியானம் உங்களது முந்தைய பதிவுகளை செயலிழக்கச் செய்கிறது. உனக்கு அஞ்ஞானம் வரவே இல்லை. தொடர்ந்து ரமணர் ஆன்மீக தேடல் உள்ளவர்களை 2 வகையாக பிரித்தார். சிலர் முந்தைய ஜென்மங்களிலேயே நிறைய பயிற்சிகளை செய்த கிருதோபாசகர்கள், அட்வான்ஸ்ட் சீக்கர்ஸ். அவர்கள் இந்த உண்மையை ஒருமுறை காதால் கேட்டவுடனேயே சக்ருசிரவண மாத்ரேன அவர்களுக்குள் அந்த உறுதியான ஞானம் பிறந்துவிடும். ஆனால் இப்போதுதான் தேடலை தொடங்கியிருக்கும் அகிருதோபாசகர்கள் இந்த உறுதியான ஞானத்தை பெறுவதற்கு சற்று கூடுதல் காலம் எடுத்துக்கொள்வார்கள். மக்கள் என்னிடம் வந்து, பகவான், இந்த மாயையும் அறியாமையும் அவ்வித்யை எப்படி தோன்றியது என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இதுதான். அறியாமை என்று ஒன்று தோன்றவே இல்லை. அதற்கு உண்மையான ஒரு இருப்பே கிடையாது. இருப்பது எல்லாம் வெறும் அறிவு, வித்யை மட்டுமே. பக்தர் விடவில்லை. பகவான், அறியாமையே இல்லை என்றால் பிறகு ஏன் என்னால் அந்த ஆத்ம ஞானத்தை உணர முடியவில்லை என்று மடக்கினார். ரமணர் புன்னகையோடு தனது இறுதி பிரம்மாஸ்திரத்தை வீசினார். ஏனென்றால் உனக்குள் இருக்கும் சம்ஸ்காரங்கள்தான் பதிவுகள், அதற்கு காரணம். சரி, இப்போது ஒரு காரியம் செய். யார் அந்த உண்மையை உணரவில்லை? அவன் எதை உணரவில்லை என்று உனக்குள் தேடிக் கண்டுபிடி. நீ அதை தேடத் தொடங்கும்போது உனக்குள் அவ்வித்யை, அறியாமை என்ற ஒன்று இல்லவே இல்லை என்பது உனக்கு தெள்ளத் தெளிவாக புரிந்துவிடும் என்று கூறி அந்த உரையாடலை நிறைவு செய்தார் பகவான். முடிவுரை. நண்பர்களே, ரமண மகரிஷியின் இந்த ஆழமான உரையாடல் நமக்கு உணர்த்துவது என்ன? நமக்கு அறியாமையோ அல்லது மாயையோ எப்போதுமே வந்ததில்லை. நாம் ஒருபோதும் தூய்மையை இழந்ததும் இல்லை. ஒரு அழுக்கு கண்ணாடியின் மீது படிந்திருக்கும் தூசியைப் போல நமது மனம் பல ஜென்மப் பதிவுகளால், சம்ஸ்காரங்களால் மூடியிருக்கிறது. நான் யார் என்ற ஒற்றை கேள்வியின் மூலம் அந்த தூசியை துடைத்துவிட்டால் அங்கே மிஞ்சுவது அந்த பேரொளி வீசும் ஆத்மா மட்டுமே. ரமணரின் இந்த 3 நிலைகளான கேட்டல், சிந்தித்தல் மற்றும் தியானித்தல் என்ற தத்துவம் உங்களின் ஆன்மீக பயணத்திற்கு எந்த வகையில் உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? உங்களின் எண்ணங்களை கீழே பதிவிடுங்கள். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய என்று கமெண்ட் செய்யுங்கள். இதுபோன்ற ஆழமான ஆன்மீக ரகசியங்களையும் ஞானிகளின் மெய்சிலிர்க்கும் உரையாடல்களையும் தொடர்ந்து காண நமது தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.